மன் கி பாத் நிகழ்ச்சியின் 10ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் உரை. தூய்மை இந்தியா திட்டம், நீர் பாதுகாப்பு உள்ளிட்டவற்றில் நாடு கண்ட வளர்ச்சியை குறிப்பிட்டு பிரதமர் மோடி பெருமிதம். செந்தில் பாலாஜி, ஆர் ராஜேந்திரன், கோவி செழியன், சாமு நாசர் ஆகியோர் புதிய அமைச்சர்களாக பதவியேற்பு. வி. செந்தில் பாலாஜி எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியலமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்புமின்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் உளமாற உறுதிமொழிகிறேன். வி. செந்தில் பாலாஜி எனும் நான் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்திற்குள்ளாவதும் தெரிய வருவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கன்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று உளமாற உறுதிமொழிகிறேன். ஆளுநர் ஆர். என். ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் 4 புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு. அமைச்சர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்பு. மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுள்ள செந்தில் பாலாஜிக்கு மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை ஒதுக்கீடு. ஆவடி சாமு நாசருக்கு சிறுபான்மையின நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை ஒதுக்கீடு. தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சரானார் கோவி செழியன். சேலம் பனமரத்துப்பட்டி ஆர். ராஜேந்திரனுக்கு சுற்றுலாத்துறை ஒதுக்கீடு. துணை முதலமைச்சர் தமக்கு துணையாக அல்ல, நாட்டு மக்களுக்கு துணையாக இருக்கப் போகிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மிகுந்த நம்பிக்கையோடு வாக்களித்துள்ள மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என பதவியேற்றுள்ள 4 புதிய அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல். பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட பாகிஸ்தானுக்குள் நுழையவும் இந்தியா தயார் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எச்சரிக்கை. தற்போது உள்ளது புதிய இந்தியா என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரின் 40 தொகுதிகளுக்கு நாளை இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு. நேற்று மாலையுடன் பிரச்சாரம் ஓய்ந்த நிலையில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள். ஆளுநர் என்ற ரிமோட் கண்ட்ரோல் மூலம் மாநிலங்களில் ஆட்சி செய்ய மத்திய அரசு முனைப்பு காட்டுகிறது. ஹரியானா தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீர் கத்துவாவில் பிரச்சாரத்தின் போது உடல்நலம் பாதிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சிகிச்சைக்கு பிறகு நலமாக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். தொலைபேசி மூலம் நலம் விசாரித்த பிரதமர் மோடி பூரண குணமடைய வாழ்த்து. தன்னை விமர்சிப்பவர்களுக்கு தனது செயல்பாடுகளின் மூலம் பதிலளிப்பேன் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. விமர்சனங்களை உள்வாங்கிக் கொண்டு பணியில் தவறு இருந்தால் திருத்திக் கொள்வேன் என்றும் கருத்து. அந்த விமர்சனங்களுக்கும் சேர்த்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பா வாழ்த்துக்களை எப்படி நான் உள்வாங்கிக் கொள்கிறோம்னா அதே மாதிரி விமர்சனங்களையும் உள்வாங்கி அதில் தவறுகள் இருந்தால் திருத்திக்கிறதுக்கும் என்னுடைய பணிகள் இன்னும் சிறப்பாக அமைவதற்கும் தலைவருடைய வழிகாட்டுதலின்படி என்னுடைய பணிகள் அமையும் நான் நம்புறேன். துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ள உதயநிதி ஸ்டாலின் சிறப்பாக செயல்பட வேண்டும் என கனிமொழி எம்பி கருத்து. புதிய அமைச்சர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பேட்டி. இல்லைங்க, துணை முதல்வர் அமைச்சராக யார் தேர்ந்தெடுக்க வேண்டும், யார் பொறுப்பேற்க வேண்டும் என்பது முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் அவர்கள் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பொறுப்பை வழங்கி இருக்கிறார்கள். அவர் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். புதியதாக பதவியேற்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைமை செயலக அறையிலும் சென்னை பசுமை வழிச்சாலையிலும் உள்ள குறிஞ்சி இல்லத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என பெயர் பலகை பொருத்தப்பட்டது. தமது சமூக வலைதள பக்கங்களில் துணை முதலமைச்சர் என சுய விவரத்தை மாற்றினார் உதயநிதி ஸ்டாலின்.
சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் டிஜிபி சங்கர் ஜிவால் சந்திப்பு. சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன், நகர்ப்புற மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோரும் சந்தித்தனர். சென்னை மெரினாவில் உள்ள பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் புதிய அமைச்சர்கள் மரியாதை. செந்தில் பாலாஜி, கோவி செழியன், ஆர் ராஜேந்திரன், நாசர் உள்ளிட்டோர் மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இந்தியாவுக்கு புதிதாக 26 ரஃபேல் மெரைன் ஜெட் விமானங்களுக்கான இறுதி விலையை நிர்ணயித்தது பிரான்ஸ். விக்ராந்த் உள்ளிட்ட கடற்படை கப்பல்களில் ரஃபேல்களை பயன்படுத்த இந்தியா திட்டம். நெடுந்தீவு அருகே இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 17 மீனவர்கள் உட்பட இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை மீட்க வேண்டும். மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். சிறப்புரிமை பெற்ற சிலருக்கு மட்டும் சூரியன் பிரகாசிப்பதாகவும் மாநிலத்தின் பிற பகுதிகளுக்கு 40 மாதங்களாக கிரகணம் நீடிப்பதாக அண்ணாமலை விமர்சனம். விடியல் என்பது சுயம், குடும்பம், அந்த குடும்ப தலைமைக்கானது என்று மக்கள் புரிந்து கொண்டிருப்பதாகவும் கருத்து. உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் மாவட்டத்தில் சாகுபடி கழனிகளில் காயத்துடன் சுற்றி வந்த சிறுத்தையால் ஊர் மக்கள் பீதி. கால்நடை மருத்துவர்கள் குழுவுடன் 11 மணி நேரம் போராடி கூண்டில் அடைத்த வனத்துறையினர் சிறுத்தைக்கு சிகிச்சை. பாரிஸ் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் கலந்து கொண்ட இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு ரிலையன்ஸ் பவுண்டேஷன் சார்பில் பாராட்டு விழா. மும்பையில் உள்ள முகேஷ் அம்பானியின் அஞ்சலியா வீட்டில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பு. நேபாளத்தில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவுகளில் சிக்கி உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 170ஆக அதிகரிப்பு. 16 பாலங்கள், 300க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தகவல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், துணை அதிபர் கமலா ஹாரிஸ் மீது முன்னாள் அதிபர் டிரம்ப் கடுமையான விமர்சனம். ஜோ பைடன் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்றும், கமலா ஹாரிஸ் பிறக்கும் போதே அப்படித்தான் என்றும் சர்ச்சை பேச்சு. ஏமன் நாட்டில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் நிலைகள் மீது குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். இஸ்ரேல் மீதான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக துறைமுக மற்றும் மின் உற்பத்தி நிலையங்கள் மீது தாக்குதல். சீனாவின் புதிய அணு ஆயுத நீர்மூழ்கி கப்பல் வூஹான் கப்பல் கட்டும் தளம் அருகே கடலுக்குள் மூழ்கியது. கடற்படையை பலப்படுத்த நினைக்கும் சீனாவின் முயற்சியில் கடுமையான பின்னடைவு. உள்ளூர் வீரர்களுக்கான விதிகளில் மாற்றம் கொண்டு வந்துள்ள IPL நிர்வாகக் குழு. IPL விதிப்படி 5 ஆண்டுகள் இந்திய அணியில் விளையாடாத தோனி உள்ளூர் வீரராக கருதப்படுவார் என தகவல்.